ஹலோ ஆல் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹெட்லெஸ் ப்ரௌசர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஹெட்லெஸ் ப்ரௌசர். ஹெட்லெஸ் ப்ரௌசர்னா ஒன்றும் இல்லைங்க. இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒரு சிம்பிள் செலினியம் ப்ரோக்ராம் google.com லான்ச் பண்ணோம் குரோம் ப்ரௌசரில். அதுக்கப்புறமா அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும். ஓகேவா, ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன். ஓகே, google.com லான்ச் ஆயிடுச்சு. ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்திருக்கோம் அண்ட் கூகுள் பிரிண்ட் ஆயிருக்கு. அது என்னன்னா அந்த பேஜ் ஒரு டைட்டில் நம்ம பிரிண்ட் பண்ணியும் பார்த்துறோம், driver.get டைட்டில். ஸோ அந்த அப்ளிகேஷனை பேசிக்காக நீங்கள் ஆட்டோமேட் பண்ணுவீங்க. ஆனால் ஹெட்லெஸ்ன்றது ஒரு கான்செப்ட். அதை கான்ஃபிகர் பண்ணிட்டோம்னா இதே ஆட்டோமேஷன் ஸ்கிரிப்ட் ரன் ஆகும். ஆனால் விஷுவலாக அதை பார்க்க முடியாது. ஓகேவா, விஷுவலாக பார்க்க முடியாமல் பேக்ரவுண்டில் அது ரன் ஆகிட்டு நமக்கு அவுட்புட்டை கொடுக்குதுன்னா அதுதான் ஹெட்லெஸ் மோடு. ஓகேவா, ஹெட்லெஸ்ஸாக மாற்றுறதுக்கு நீங்கள் ஏற்கனவே எழுதின கோடை எதையுமே டச் பண்ண தேவையில்ல. ஓகேவா, அது ஸ்டில் எக்ஸிஸ்ட் தான். டிரைவர் இருக்கும், கெட் மெத்தட் தான் கால் பண்ண போகிறோம். இந்த டிரைவரை வச்சு எல்லாமே சேம் தான். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஆப்ஜெக்ட்டை கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எந்த ப்ரௌசரில் ஆட்டோமேட் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசரை வச்சு ஆப்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது, குரோம் டிரைவர். அப்போ குரோம் ஆப்ஷன் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்கு, குரோம் ஆப்ஷன்ஸ். ஓகேவா, இம்போர்ட் பண்ணிடுறேன். இந்த குரோம் ஆப்ஷன்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், ஆப்ஷன். இது நம்ம கொடுக்குற நேம் தான், ஆப்ஷன் ஈக்குவல் டு நியூ குரோம் ஆப்ஷன்ஸ். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஆப்ஜெக்டை வச்சு ஒரு மெத்தடை கால் பண்ண போகிறோம், ஆப்ஷன் டாட் ஆட் ஆர்கியூமெண்ட்ஸ். ஓகேவா, சிம்பிள். இதில் தான் நம்ம என்ன பாஸ் பண்ண போகிறோம்னா அந்த டேட்டாவை பாஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது என்னன்னா ஹைஃபன் ஹைஃபன் ஹெட்லெஸ். ஸோ குரோம் ஆப்ஷன்ஸில் நம்ம ஒரு ஆப்ஷனை ஆட் பண்ணுறோம், என்னது, ஹெட்லெஸ் அப்படின்றத ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிடுறோம். ஸோ இந்த ஆப்ஷன் ஆப்ஜெக்டில் தான் ஹெட்லெஸ் கான்ஃபிகர் ஆயிருக்கு. ஆனால் இன்னும் நம்ம கிரியேட் பண்ண வெப் டிரைவருக்கு இது கம்யூனிகேட் ஆகலை. அப்போனா என்ன அர்த்தம், இது தனி டாபிக், தனியாக நம்ம ஆப்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ப்ரௌசர் டிரைவர் இங்கே தானே இருக்குது, இதில் இங்கே பாஸ் பண்ணணும். ஸோ ஆப்ஷன் ஆப்ஜெக்டை காப்பி பண்ணிவிட்டு வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ குரோம் டிரைவர் ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது இல்லை, ப்ரௌசர் ஆட்டோமேட் பண்ண, அதில் பாஸ் பண்ணணும். ஓகேவா, யா, இப்போ நான் பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆனால் நம்மளால் அந்த எக்ஸிக்யூஷனை கண்ணால் பார்க்க முடியாது. ஓகேவா, ரைட் கிளிக் பண்ணி ரன் பண்ணுறேன், ரன்னர்ஸ். பார்த்தீங்களா, கூகுள் அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகிருக்கு. சரியா, ஆனால் நம்மளால் கூகுள் லான்ச் ஆனதையோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் ஆனதையோ ப்ரௌசர் க்ளோஸ் ஆனதையோ எதையுமே பார்க்க முடியல. நல்லா பாருங்க, நான் கூகுள் இங்கே பிரிண்ட் பண்ணல, driver.get டைட்டில் கரண்ட் பேஜோட டைட்டில் அதுவே ரீட் பண்ணியிருக்கு, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்திருக்கு கூகுள் பேஜ். இது பழைய ஸ்க்ரீன்ஷாட்டாக இருக்க கூட உங்களுக்கு டவுட் இருக்கலாம். நான் டெலிட் பண்ணிடுறேன் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை, ரைட் கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். ஓகேவா, ஓகே கொடுத்துட்டேன். ஸோ டெலிட் ஆயிடுச்சு. இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணுறேன், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். பார்த்தீங்களா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் முடிஞ்சிருச்சு, கூகுள் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் இருக்கான்னு பார்ப்போம். ஸ்க்ரீன்ஷாட் இல்லாத மாதிரி தான் தெரியும், அதை ரெஃப்ரெஷ் பண்ணால் தெரியும். ரைட் கிளிக் பண்ணி இந்த ப்ராஜெக்டை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். பார்த்தீங்களா, ஸ்க்ரீன்ஷாட் ஜென்ரேட் ஆயிருக்கு. இப்போ இந்த ஆப்ஷனில் ஒன்லி ஹெட்லெஸ் தான் நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியுமான்னா இல்லை. ஓகேவா, அதர் தன் தட் இந்த ஆப்ஷன் ஆர்கியூமெண்ட்ஸில் நான் அது என்ன விண்டோ சைஸில் ரன் ஆகணும், ரெசல்யூஷன் கூட நம்மளால கான்ஃபிகர் பண்ண முடியும். ஓகேவா, 1920x1080 ரெசல்யூஷன் தான் எனக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா நான் இந்த ஆட் ஆர்கியூமெண்ட்ஸில் இதை பாஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்குது, மேபி அதை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் ஹெட்லெஸில் ரன் ஆகணும்னா இதுதான் மெயினான பாயிண்ட்டு.